ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நெய்யர் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் கண்ணன் தாமரைக்குளம் இயக்கி ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நிக்கி கல்ராணி நடித்து வெளிவந்திருக்கும் படம் விருந்து. ரதீஷ் வெகா, சனந்த்ராஜ் இசையும் ரவிச்சந்திரனின் ஒளிப்பதிவும் அருமையான வனப்பகுதி மற்றும் மூணார் போன்ற பகுதிகளில் கண்களுக்கு குளிர்ச்சியாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது. நாயகி நிக்கி கல்ராணி தந்தை பெரிய தொழிலதிபர். அவருக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்திலிருந்து மேல பிஸ்னஸ் கன்சல்டன்ட் அர்ஜுனை சந்திக்கிறார். அதன் பிறகு அவர் கொலையும் செய்யப்படுகிறார். வேறு யாரோ மாதிரி அர்ஜுன் இருக்குமிடம் வந்து அவரை கொல்ல பார்க்கிறார் நிக்கி கல்ராணி. அவர் ஏற்கனவே மர்ம கும்பலால் கொலை செய்ய முயற்சி செய்யப்படுகிறார். அர்ஜுனால் காப்பாற்றவும் படுகிறார். பிறகு ஏன் அவரே அர்ஜுனை கொல்ல நினைக்கிறார்? நிக்கி கல்ராணியிடம் அர்ஜுன் விலாவரியாக அவர் தந்தை பற்றி சொன்ன பிறகு அவரும் நிக்கி கல்ராணியுடன் சேர்ந்து அவருடைய தந்தையை கொலை செய்தவர்கள் மற்றும் நிக்கி கல்ராணியை கொல்ல நினைத்து துரத்துபவர்களை இவர்களும் சேர்ந்து துரத்துகிறார்கள். ஏன் அதெல்லாம் நடக்கிறது எனும்போது அர்ஜுன், நிக்கி கல்ராணி மட்டுமல்லாது நமக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுகிறது. இடைவேளை வரை மர்மம் மற்றும் துரத்தல்களோடு போகும் படம் கடைசி அரை மணி நேரம் போகும் திசை யாருமே எதிர்பாராதது. ஒரு காலத்தில் நம்பியார் முகத்திலேயே வில்லத்தனம் ஒட்டி கொண்டிருப்பதை பார்க்கையில் நமக்கு ஒரு பீதி ஏற்படும். அதே போல இப்போது ஹரீஷ் பராடி முகத்தை காண்பித்தாலே வில்லத்தனம் எழுதி ஒட்டியிருக்கிறது. ஆக்ஷன் கிங் அர்ஜுனுக்கு மலையாள படமெல்லாம் ஒத்து வருமா என்று நினைக்கையில் விருந்து படத்தில் அவர் செய்திருக்கும் கேரக்டர் அவருக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறது. என்றுமே ஆக்ஷனில் அவர் கிங்கு தான். இதிலும் ரொம்பவே அவரது ஆக்ஷன் மனதை கவருகிறது. முதலுக்கு மோசமில்லாத படம் விருந்து. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.